ஏசாயா 29:22. ஆகையால் ஆபிரகாமை மீட்டுக் கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து, இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை அப்படின்னு சொல்றார். ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, இனி அவன் முகம் செத்து போவதில்லை. நம்ம பொதுவாக வழக்கத்துல சொல்லுவோம், முகமே செத்து போயிருச்சு, மூஞ்சே செத்து போயிருச்சு அப்படின்னு. மூஞ்சி செத்து போயிருச்சுன்னா மூஞ்சி செயல்படாது, முகம் செயல்படாது அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. அது அவமானப்பட்டு விட்டது, அது இருளடைந்து விட்டது, அது அழுக்காகி விட்டது, அது பலராலும் வெறுக்கப்படுகிறது, அது ஒரு குற்ற உணர்ச்சிக்குள்ளானது. இப்படி பல விதங்கள்ல அதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அந்த முகம் ஒரு மோசமான நிலைமையில் இருப்பதைத்தான் அது குறிக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், இனி நம்முடைய முகம் வெட்கப்படுவதில்லை, செத்து போவதில்லை. யாக்கோபு இனி வெட்கப்படுவதில்லை, அவன் முகம் செத்து போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. அதான் அந்த அந்த அர்த்தம் தான் இது. நம்முடைய முகங்களை கர்த்தர் வெட்கப்படுத்த விரும்புகிறவர் அல்ல, அவர் வெட்கப்படுத்த மாட்டாரு. நம்ம நிறைய நேரங்கள்ல நம்முடைய சொந்த கிரிகள் நிமித்தமாய் நம்முடைய முகங்களை வெட்கப்படுத்துகிறோம், செத்து போக செய்கிறோம். கர்த்தருக்குள்ள நல்ல இருக்கிற ஆட்களை பாத்தீங்கன்னா அவருடைய முகம் அநேகருக்கு பாசிட்டிவான வைப அது கடத்தும். ஒரு பிரபலமான ஒரு ஊழியக்காரர், அவருடைய பெயர் எனக்கு நினைவில் இல்லை, ரொம்ப பிரபலமான ஒரு ஊழியர். அவர் ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணுவாரா, ஆண்டவரே யாரெல்லாம் என்னுடைய முகத்தை பார்க்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணுவார். ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது, ட்ரெயின் கொஞ்சம் ஸ்லோவா போகும்போது இல்லை நிற்கும் போது ஜன்னல் வழியா அவர் வெளியே பார்த்தா, வேலை செய்து கொண்டிருக்கிறவர்கள், வயல்ல விவசாயத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க எல்லாம் இவரை பார்த்த உடனே அழுது புரண்டு ஒப்பு கொடுத்து முழங்கால் படிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாங்களாம். இவர் பேசாமலே, முகத்தை பார்த்தாலே அப்படி ஒரு பெரிய மாற்றம் அவர்களுக்குள்ள ஏற்பட்டதாம். இப்படி தேவன் நம்முடைய முகத்தை அநேகருக்கு பிரயோஜனமான முகமாய், முகம் என்பது வெறுமனே நம்ம இந்த வசனத்துல வெறுமனே நம்முடைய முக அழகை குறித்து சொல்லல, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. நம்முடைய உள்ளம், நம்முடைய எதிர்காலம், நம்முடைய வாழ்க்கை, இது எல்லாவற்றையும் சேர்த்துதான் அதுல எழுதப்பட்டிருக்கிறது. இனி நம்முடைய வாழ்க்கை செத்து போவதில்லை, இனி நம்முடைய எதிர்காலம் செத்து போவதில்லை, இனி நம்ம எதை குறித்தும் கலங்க வேண்டியதில்லை, நாம் அவமானம் அடைவதில்லை, நாம் வெட்கப்படுவதில்லை. அதுதான் கர்த்தர் சொல்கிறார். இனி நம்முடைய முகம் ஒருபோதும் செத்து போவதில்லை. வேதாகமத்துல பாத்தீங்கன்னா அநேகருடைய முகங்களை கர்த்தர் எப்படி மாற்றி இருக்கிறார் என்பது நிறைய இடத்துல போட்டிருக்குது. சனகரி குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய முகம் செத்தவனாய் திரும்பி போனான். அவனுடைய முகம் செத்து போயிட்டு, கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய், தேவனுக்கு விரோதமாய் வந்தான். அவனுடைய முகம் செத்து போயிட்டு செத்தவனாய் திரும்பி போனான். கர்த்தருக்கு விரோதமாய் இவர்களுடைய முகங்கள் தான் சாகுமே தவிர நம்முடைய முகங்கள் இனி சாகாது. நம்முடைய முகத்தை பார்த்து, ஐயோ ஏன் உன்னுடைய முகம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, ஏன் கலையே இல்லாம இருக்குது, ஏன் ஒரு மாதிரி சோகமாவே இருக்குது, உன்னுடைய முகத்துல ஒரு சோகம் தெரிகிறதே, அழுகை தெரிகிறதே, அப்படிலாம் நம்மளை பார்த்து கேட்கிறவர்கள், உன்னை பார்த்தாலே, உன் முகத்தை பார்த்தாலே ஒரு சந்தோஷம் இருக்குது, உன் முகத்தை பார்த்தாலே எனக்குள்ள ஒரு மாற்றம் வருகிறது, உன்னுடைய முகத்தை பார்த்தா கர்த்தருடைய தேவதூதனுடைய முகத்தை போல இருக்கிறது அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு கர்த்தர் சூழ்நிலையை மாற்றுவார். ஸ்தேவானை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. காரணம் இன்றி அவருக்கு விரோதமாய் வந்தார்கள். அவர் எந்த தப்புமே பண்ணல. பரிசுத்தாவினால் நிறைந்தவராயிருந்தார், விசுவாசத்தில் நிறைந்தவராயிருந்தார், வல்லமையால் விசுவாசத்தில் நிறைந்தவராய் அற்புதங்களை செய்து கொண்டு வந்தார். அவர் எந்த தப்பும் பண்ணல. ஆனா ஜனங்கள் காரணமின்றி அவர் மேல் மோசமான குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவரை கொலை செய்வதற்கு திட்டம் போட்டாங்க. அப்படி எல்லாரும் ஆலோசனை சங்கத்தாரெல்லாம் திட்டம் போட்டுட்டு இருக்கும்போது அதுல 15வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய முகம் தேவதூதனுடைய முகம் போல மாறுகிறதை கண்டார்கள் அப்படின்னு. நம்ம மேல ஒருவேளை காரணம் இல்லாமல் கர்த்தருடைய காரியத்தின் நிமித்தமாக யாராவது அவதூறுகளை, தூஷணங்களை எரிந்து கொண்டே இருப்பார்கள் என்றால் நம்முடைய முகம் தேவதூதனுடைய முகம் போல மாறும். அது அநேகருக்கு ஒளி வீச. தேவதூதன் முகம்னா என்ன, எப்படி மாறி இருந்திருக்கும், நம்ம சும்மா கெஸ் பண்ணோம்னா எப்படி இந்த நார்னியா படத்துல மாதிரி காது மேல வித்தியாசமா, வாயு வித்தியாசம், அப்படி இல்லை, பிரகாசமா இருக்கும். அதுதான் அவங்க அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றாங்க, தேவதூதன் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்முடைய முகத்தை பிரகாசிப்பிக்கிற தேவன் அவர். இதே வசனத்தோட இன்னொரு வெர்ஷன் தான் சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 34வது அதிகாரம் 5வது வசனத்துல, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவர்கள் அவரை பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவரை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்கள் எல்லாம் பிரகாசம் அடைகிறார்கள், அவர்களுடைய முகங்கள் எல்லாம் வெட்கப்படுவதில்லை. அவருடைய பிரகாசம், அவருடைய முகம் பிரகாசமாயிருந்தது என்பது வேதாகம் முழுவதிலும் நமக்கு தெரியும். அவருடைய முகத்தை எங்கெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் அவருடைய முகம் பிரகாசமாயிருந்தது.
மறுரூப மலையில பார்த்தா அவருடைய முகம் பிரகாசமாக, அவருடைய வஸ்திரம் மென்மையாக இருந்தது. மோசையுடைய முகம் இயேசு அந்த தேவனை முகமுகமாய் பார்த்து பேசிய பிறகு மோசையுடைய முகமும் பிரகாசமா இருந்தது. நம்ம ஏற்கனவே இதை குறித்து நம்ம ஒரு ஒரு நாள் தியானித்தோம். டைம் டிராவலை குறித்து தியானித்து, ஒருவேளை டைம் டிராவல் பைபிள்ல இருக்குமோ அப்படிங்கிறதை குறித்து பார்த்தோம். ஒருவேளை நீங்க அன்னைக்கு அட்டன் பண்ணனா நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். அது ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் நம்முடைய கரங்களில் இருக்கிறது. மேபி அப்படி இருக்கலாம். அப்படி இருந்தால் அது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, மோசே மலைக்கு போகிறார், உபவாசம் இருக்கிறார். சீனாய் மலைக்கு அந்த உயர போறாரு. கர்த்தருடைய கற்பனைகள் எல்லாம் அங்க எழுதப்படுகிறது. திரும்பி வரும்பொழுது மோசையுடைய முகம் பிரகாசமா இருந்தது. பயங்கரமான பிரகாசம். யாராலும் அவரை பார்க்கவே முடியல. முக்காடு போட்டு மறைத்து கொண்டுதான் மற்றொரு இடத்துல பேசுகிறார். இன்னொரு சந்தர்ப்பத்தில் எலியா, ஒரு பெரும் காற்று வருகிறது, ஒரு பெரும் ஆஹ் நிறைய விஷயங்கள் நடக்கிறது, புயல் காற்று அதெல்லாம் வருது. அதுக்கு பிறகு ஒரு அமைதி வருகிறது. அங்கே கர்த்தரை அவர் பார்க்கிறார். அங்கே கர்த்தருடைய முகம் பிரகாசமான கர்த்தருடைய முகத்தை அவர் பார்க்கிறார். இப்ப இந்த 2 சம்பவம் இருக்குது. இன்னொரு சம்பவம் இருக்கிறது. பேதுரு மலையில, மறுரூப மலையில மோசேயையும் பார்க்கிறார், எலியாவையும் பார்க்கிறார், இயேசுவையும் பார்க்கிறார். வேதாகம அறிஞர்கள் சொல்றாங்க, இந்த 3 சம்பவங்களும் ஒரு பண்டிகை நாளிலே, ஒரே பண்டிகை நாளிலே நடந்த விஷயம் அப்படின்னு சொல்லி. மேபி இப்படி இருக்கலாம். எப்படி அப்படின்னா, மோசே மேல போகிறாரு, இயேசுவை பார்க்கிறார். ஏன்னா தேவனை முகமுகமாய் மோசே பார்த்தார்னு போட்டிருக்கு. தேவனை முகமாய் பார்க்கிறவன் தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லைன்னு போட்டிருக்கிறது. தேவனை யாராவது பார்த்தா அவன் மரித்து போக வேண்டும், அப்படிதான் பழைய ஏற்பாட்டு நியமம். ஆனால் மோசே முகமுகமாய் பார்த்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ மோசே இயேசுவை தான் பார்த்திருக்க வேண்டும். ஏன்னா தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாய் கிறிஸ்து இயேசுக்குள் வாசமாய் இருக்கிறது. ஆனா இயேசுடைய காலம் வேற, மோசையோட காலம் வேற. பல ஆயிரக்கணக்கான காலங்கள் வித்தியாசம். அப்போ மேலே இவரு சீனாய் மலையில இயேசுவை மோசே முகமுகமாய் பார்த்து தரிசித்த பொழுது எலியாவும் கூட இருந்திருக்கணும். அப்பதான் பேதுரு அந்த சீனை பார்த்திருக்கணும். கொஞ்சம் குழப்பமா தெரியும். ஆனா ஒரு கற்பனை, டைம் டிராவல் அப்படி மேபி இருந்திருக்கலாம். பேதுரு சொல்றாரு, இவருக்கு ஒரு கூட, எலியாவுக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரம் போடும் அப்படின்னு. அது சொன்ன மாதிரி நடந்திருந்ததுன்னா மோசே கீழே வந்திருக்க முடியாது. கீழே எல்லாரும் ஜனங்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இங்க வந்திருக்க முடியாது. இந்த காலத்துல இருந்து அவர் அந்த காலத்திற்கு ஒருவேளை வந்திருக்கலாம். அதுக்கு நிறைய ஆதாரங்களோட, சும்மா சொல்ல மாட்டோம், அதுக்கு தரவுகள் இருக்குது, நிறைய ஆதாரங்கள் நிறைய வேத அறிஞர்கள் சொல்றாங்க. சரி, எது எப்படியோ மோசே தேவனை முகமுகமாய் பார்த்தார். யாத்திராகமும் 33வது அதிகாரம் 11வது வசனத்துல போட்டிருக்குது, ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார். முகமுகமாய் மோசேயும் கர்த்தரும் ஒருவர் முகம் ஒருவர் பார்த்தார்கள். அதற்கு பிறகு அதற்கு அடுத்த அதிகாரத்துல போட்டிருக்கிறது, மோசே அவர்களோட பேசி முடியும் அளவும் தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டிருந்தான். கடைசியில 33வது வசனத்துல. ஏன்னா அந்த ஜனங்களால மோசையினுடைய முகத்தையே பார்க்க முடியல. கர்த்தரிடத்தில் மோசே பேச 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 மோசையினுடைய முகம் கர்த்தருடைய முகம் போல மாறியது. கர்த்தருடைய முகத்தை எப்படி யாராலும் பார்க்க முடியாதோ அதே போல மோசையுடைய முகத்தையும் யாராலும் பார்க்க முடியல. அப்படி ஒரு பிரகாசத்தை மோசே உள்வாங்கி கொண்டார். எப்படி சூரியனிடத்திலிருந்து சந்திரன் ஒளியை உள்வாங்குகிறதோ அதே போல தேவனிடத்திலிருந்து, கர்த்தரிடத்திலிருந்து அந்த ஒளியை மோசே வாங்கி கொண்டார். அதை பிரதிபலிக்கிறார். அதையே யாராலும் சகிக்க முடியல, பார்க்க முடியல, தாங்க முடியல. அப்போ அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. நம்முடைய முகம் ஒரு நாளும் வெட்கப்படாது. நம்முடைய முகம்னா நம்முடைய அடையாளம், நம்முடைய எதிர்காலம், நம் வாழ்கிற வாழ்க்கை எல்லாத்தையும் குறிக்கும். கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்த விடவே மாட்டாரு. ஆனா நம்ம செய்ய வேண்டியது, அவரோடு நாம் முகமுகமாய் பேச வேண்டும். அவர் முகத்தை எவ்வளவு பார்க்கிறோமோ அவ்வளவு நம்முடைய முகம் செத்து போவதில்லை. அவர் முகத்தை நாம் எவ்வளவு பார்க்கிறோமோ அவ்வளவு நம்முடைய முகங்கள் பிறருக்கு பிரயோஜனமாக இருக்கும். அது பிரகாசமா இருக்கும். அது வித்தியாசமானதா இருக்கும். தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 4 பேர் பாபிலோனு சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். அங்கே ராஜ்ய விருந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இவர்கள் வேண்டான்னு சொல்றாங்க. ஏன்னா இஸ்ரவேலருக்கு அதெல்லாம் அருவருப்பானது. அந்த 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 விருந்துல சில மதுபான வகைகளும் சில தேவனால் அனுமதிக்கப்படாத உயிரினங்களை சாப்பிடுவதற்கான சூழ்நிலையும் வரும். அதனால எதுவும் வேண்டாங்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு மேல் அதிகாரி சொல்றாரு, கண்டிப்பா சாப்பிட்டுதான் ஆகணும், ஏன்னா ராஜா எங்களை தண்டிச்சிருவாரு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொல்றாங்க, ஒரு 10 நாள் மட்டும் எங்களுக்கு டைம் கொடுங்க, 10 நாள் சாப்பிட்டு பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம், சரி இல்லைன்னா விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி 10 நாள் அதே மாதிரி இவங்களுக்கு வெறும் தண்ணியும் பருப்பு முதலான மரக்கறியும் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஆனா வேதத்துல போட்டிருக்கிறது, இவருடைய முகம் அதிக கலையுள்ளதா இருந்தது.
கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறவர்கள் கர்த்தருக்காய் எதையாவது தியாகம் பண்ணுகிறவருடைய முகம் அதிக கலையுள்ளதா இருக்கும். நியாயப்படி பார்த்தா இவருடைய முகம் வீக்கா இருக்கணும், வாடி போயிருக்கணும். சிலர் பாத்தீங்கன்னா உபவாசம் இருப்பார்கள். ஒரு நேரம் நம்ம சாப்பிடாம இருந்தா நம்ம முகம் காட்டி கொடுத்துரும். ஆனா உபவாசம் இருப்பாங்க. ஆனா அவங்க முகத்தை பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு பிரைட்டா இருக்கும். அவ்வளவு ஒரு அதுல ஒரு 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 சாப்பிடாம இருந்ததற்கான எந்த அடையாளமும் இருக்காது. தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய முகங்கள் அப்படித்தான் இருந்தது. கர்த்தருக்காய் நம்ம தியாகம் செய்யும் பொழுது, கர்த்தருக்காய் எதையாவது விட்டு கொடுக்கும் பொழுது நம்ம முகம் வாடணும். ஆனா நம்ம முகம் அதிக கலையாகும். அதுதான் கர்த்தருடைய லாஜிக். இவர்கள் சாப்பிடாமல் இருக்கும்போது எல்லாரும் மதுபானங்கள், அதுக்கான புரோட்டீன், இப்பெல்லாம் அந்த ஆணழகன் போட்டிகளுக்கு எல்லாம் தயார்படுத்தணும்னா அதுக்குன்னே சில உணவு வகைகள் வச்சிருப்பாங்க, அதுக்குன்னே சில புரோட்டீன் வச்சிருப்பாங்க. அப்படி பயங்கரமா ரெடி ஆயிட்டு இருக்கும்போது சாதாரணமா பச்சை தண்ணி குடிச்சிட்டு சாதாரணமா சோறு சாப்பிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அவங்களுக்கு ஈக்குவலா நிக்க முடியாது. ஆனா தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நின்றார்கள். அவர்கள் கர்த்தருக்காய் சிலவற்றை தியாகம் செய்தார்கள். தியாகம் செய்தது அவர்கள் இழந்ததற்கு நியாயப்படி, சட்டப்படி அவருடைய முகம் வாடி இருக்க வேண்டும். ஆனால் அதை செய்தது கர்த்தருக்காக என்பதனால் அவருடைய முகம் அதிக கலையாகிவிட்டது. நம்முடைய முகத்தை கர்த்தர் அதிக கலையாக்குகிறார். கர்த்தரை முகமுகமாய் பார்க்கும் பொழுது நம்முடைய முகத்தை பிரகாசிப்பிக்கிறார். கர்த்தருக்காக எதையாவது ஒன்றை இழக்கும் பொழுது நம்முடைய முகத்தை கர்த்தர் அதிக கலை உள்ளதாக்குகிறார். இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். யோபு 16வது அதிகாரம் 16வது வசனம். அழுகிறதுனால் என் முகம் அழுக்கடைந்தது. யோபு சொல்றாரு, அழுது அழுது என்னுடைய முகம் அழுக்காகி விட்டது. யோபுடைய நிலைமை நம்ம யாராலும் கற்பனையே செய்ய முடியாத நிலைமை. ஒரு குழந்தை இறந்து விட்டால் தாய் தகப்பன் சொல்லுகிற வார்த்தை, இந்த குழந்தைக்கு பதிலாக நான் இறந்திருக்க கூடாதா அப்படிதான் சொல்லுவாங்க. 10 குழந்தை ஒரே நாள் 10 பிள்ளைகள் இறந்திருக்கிறார்கள். அவரு யோபு இருக்கிறார். யோபுடைய மனைவி யோபுவை பார்த்து சொன்னது நியாயமான வார்த்தை தான். இவங்க எல்லாம் செத்துட்டாங்க, நீர் இருந்து உயிரோட வந்து நீங்க என்ன பண்ண போகிறீர்? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ரொம்ப 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 உலகத்தில் அவர் வாழ்வதற்கு எந்த ஒரு தகுதியும் இல்லாத, எந்த ஒரு பிடிமானமும் இல்லாத ஒரு சூழ்நிலை. அவருடைய முகம், அவரே அவருடைய முகத்தை பத்தி சொல்றாரு, மேல்வாயோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, அந்த எலும்போடு என்னுடைய 20வது வசனம் அடுத்த அதிகாரத்துல போட்டிருக்குது. என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் தப்பினது. என் எலும்புகள் என் தோளோடும் என் மாம்சத்தோடும் ஒட்டிக்கும். எலும்பும் தோளுமாய் அவலட்சணமான ஒரு நிலைமையில இருக்கிறார். அவருடைய முகம் ஒரு மோசமான ஒரு நிலைமையில் இருக்கிறது. அதுல அழுக்காகவும் இருக்கிறது. கண்ணீரை வடிந்து 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 கண்ணீர் அழுகையினாலே அழுக்காகி விட்டது. சிலருடைய முகங்களை பார்த்தீங்கன்னா அழுது கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட முகமாய் யோபுடைய முகம் இருந்தது. அழுகையினால், கண்ணீரினால் அழுக்கான முகம், அவலட்சணமான முகம், யாராலும் விரும்பப்படாத முகம், எல்லாராலும் அவமானப்படுத்தப்படுகிற முகம், எல்லாராலும் கேலிக்குள்ளாகிற முகம். யார் அந்த முகத்தை பார்த்தாலும் அதற்கு ஒரு மரியாதை இருக்காது. அதை உதாசீனம், முகம் என்பதை நான் சொல்றது அப்படி ஒரு லிட்டரலா ஒரு முகத்தை மட்டும் நினைக்காதீங்க. நம்ம எல்லாத்தையும் சேர்த்து எல்லாரும் கிண்டல் பண்ற, கேலி பண்ணுகிற, யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமையில் யோபு அன்றைக்கு இருந்தார். யோபு கடைசி அதிகாரத்துல 42வது அதிகாரத்துல 9வது வசனத்துல முடிவுல போட்டிருக்குது, அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு உண்மையிலே கண்ணீரே வந்துருச்சு. யோபு எந்த தப்புமே பண்ணல. யோபு யாருக்கு விரோதமா எதுவுமே செய்யல. அவர் கர்த்தருக்கு உண்மையா இருந்தாரு. அவரை சோதிப்பதற்கு பிசாசு அனுமதி கேட்டான். கர்த்தர் அதற்கு அனுமதி கொடுத்துட்டாரு. இப்போ யோபுடைய முகத்தை கர்த்தர் பார்க்கிறாரு. ஐயோ, என் பிள்ளை யோபுவா இது? அவன் எந்த தப்புமே பண்ணலையே. அவன் எதற்காக இதெல்லாம் அனுபவிக்கணும்? உண்மையில சொல்ற கர்த்தர், நான் நினைக்கிற கர்த்தர் நிச்சயமா கண்ணீர் வடிச்சிருப்பார் யோபுடைய முகத்தை பார்த்து. என்னுடைய பிள்ளை, நான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றிட்டான். அவன் எல்லா விதத்திலும் தன்னுடைய வாயினால் எந்த ஒரு பாவமும் செய்யவில்லை. அவன் பிசாசின் இடத்துல நான் போட்ட சவால்ல அவன் ஜெயித்து காட்டிட்டான். ஆனா அவனுடைய முகத்தை பார்த்தா அழுக்கடைந்திருந்து இருக்கிறது. அவனுடைய முகம் அவலட்சணமா இருக்கிறது. அவனுடைய சரீரத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அது பருக்களாலும் சொறியினாலும் நிறைந்திருந்தது. சரட்டை வச்சு சொரிஞ்சிட்டு இருக்கிறாரு. அவ்வளவு மோசமா, பார்க்க சகிக்காமல் இருக்கிறது. இதெல்லாம் அது அவர் அனுபவித்து அப்படி அதுலயும் உண்மையா உறுதியா இருக்கும்போது யோபுவின் முகத்தை கர்த்தர் பார்த்தார் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பாருங்க. பார்த்த உடனே கண்ணீர் வடிச்சிருப்பார். நம்ம பிள்ளைகள் நமக்காக ஏதாவது ஒரு பாடு பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு அப்படியே அழுத முகத்தோடு வந்து நின்னாங்கன்னா அவங்க முகத்தை பார்த்தோன்னே நம்ம அறியாமலே கண்ணீர் வந்துடும். அந்த கண்ணீர் கர்த்தருக்கு வந்திருக்கும். என் பையன் இந்த நிலைமையிலையும் உண்மையா இருக்கிறான்னு சொல்லி கண்ணீர் வடித்து விட்டு அடுத்த வசனத்திலே போட்டிருக்குது, யோபு தன் சிநேகிதருக்காய் வேண்டுதல் செய்தார். யோபுடைய முகத்தை கர்த்தர் பார்த்த உடனே யோபுக்குள் ஒரு மாற்றம், சிநேகிதருக்காய் வேண்டுதல் செய்ய வேண்டும் என்கிற ஒரு தூண்டுதல். சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில
நம்ம செய்யறது நாமவே செய்யறோம்னு நினைப்போம். ஆனா கர்த்தர் நம்முடைய முகத்தை பார்ப்பதினால் நம்முடைய வெற்றிக்கு ஏதுவான வழிகளை நாம் தேர்ந்தெடுப்போம். அது நம்மளே தேர்ந்தெடுப்போம் நினைப்போம். ஒரு சின்ன லாக் இருக்கும், ஒரு சின்ன கீ இருக்கும், அந்த கீயை கொடுத்தோம்னா அந்த லாக் ஓப்பன் ஆயிரும். அது எந்த கீன்னு நமக்கு தெரியாது. ஆனா யதார்த்தமா அந்த கீயை நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். நம்ம நினைப்போம். ஆனா நம்ம இதை கர்த்தர் முகத்தை பார்த்திருப்பார். யோபுடைய வாழ்க்கையில யோபுடைய சிறையிருப்பு, யோபு மற்றவருடைய சிநேகிதருடைய சிறையிருப்புக்காக ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு ஒரு விஷயம் இருந்தது. கர்த்தர் யோபுடைய முகத்தை பார்த்த உடனே யோபு ஜெபிக்கிறார். யோபு ஜெபித்த உடனே யோபுடைய சிறையிருப்பு மாறியது. யோபு அழகாகி விட்டார். எப்படி அப்படின்னா, அதற்கு அடுத்து போட்டிருந்தீங்கன்னா அவருடைய பிள்ளைகளை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது. அவர்களை பார்க்கலும் சௌந்தரியம் யாருமே கிடையாது. அது ரொம்ப பெருமையா எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களோட சௌந்தரியமானவங்க யாரும் கிடையாது. அவ்வளவு சௌந்தரியத்தை குறித்து அவ்வளவு அதிகமாக அதில் எழுதப்பட வேண்டிய காரணம் ஒண்ணும் இல்லை. பிள்ளைகள் இருந்தார்கள்னு சொன்னா போதும். ஏன்னா அவருடைய அழுக்கான முகம் இங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய பிள்ளைகள் மிக அழகானவர்களாய் இந்த உலகத்துல வந்தாங்க. அழுக்கான முகத்தை அழகான முகமாய், அழுக்கான நிகழ்காலத்தை, அழுக்கான கடந்த காலத்தை அழகான எதிர்காலமாய் கர்த்தர் மாற்றிட்டார். அழுமூஞ்சியாய் இருந்த யோபுடைய முகத்தை அழகான மூஞ்சியாய் கர்த்தர் மாற்றிவிட்டார். இன்னொரு முகத்தை கர்த்தர் மாற்றுகிறார். 1 சாமுவேல் 1வது அதிகாரம். நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த சம்பவம். எல்கானா என்பவருக்கு 2 மனைவிகள். ஒன்று அன்னாள், இன்னொன்று பெனினாள். அன்னாளுக்கு குழந்தைகள் கிடையாது. பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். நிறைய பிள்ளைகள் இருந்தாங்க. அன்னாளுக்கு மேபி திருமணம் செய்து குழந்தை இல்லை என்பதனால் பெனினாலை திருமணம் செய்திருக்கலாம். பெனினாளுக்கு உடனடியாக குழந்தைகள் பிறந்து விட்டது. அப்ப இயல்புதான் பெனினால் அன்னாளை கேவலப்படுத்துவது. அது சாதாரணம். ஒரு முறை எல்கானா கேட்பாரு, 10 பிள்ளைகளை விட நான் உனக்கு விசேஷித்தவன் அல்லவா அப்படின்னு சொல்லி கேட்பதினால் நம் புரிஞ்சு கொள்ளலாம். ஒருவேளை 10 பிள்ளைகள் இருந்திருக்கலாம், பெனினாளுக்கு இல்லாமலும் இருந்திருக்கலாம். 10 பிள்ளைகள் இருந்திருக்கலாம். அப்போ ஒவ்வொரு வருஷமும் அந்த பண்டிகை நாளில் அவர்கள் தேவாலயத்திற்கு போவதற்காக வரும் பொழுது பெனினாலும் அவளுடைய 10 பிள்ளைகளும் ஒரு பக்கமும், அன்னாள் தனியாய் ஒரு பக்கமும் இருப்பார்கள். ஏற்கனவே மனம் உடைந்து போய் அன்னாள் இருக்கும் பொழுது பெனினாள் ஒவ்வொரு வருஷமும் அன்னாளை விசனப்படுத்துவாளாம், வேதனைப்படுத்துவாளாம். எல்கானா அன்னாளுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாரு. ஆனா பெனினாள் அன்னாளை வேதனைப்படுத்துவார். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 7வது வசனத்துல போட்டிருக்கு, அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்தர்பகாமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். எப்பொழுதும் அழுது கொண்டே இருப்பாள். வருஷம் அழுவாள். அதான் அழுமூஞ்சி தான். நம்மள சிலர் சொல்லுவாங்க, அழுமூஞ்சி, எப்பவும் அழுதுகிட்டே இருக்கிற, உன் முகத்துல ஒரு சந்தோஷமே இல்லை, உன் முகமே துக்கமாகவே இருக்கிறது அப்படின்னு. அந்த முகத்திற்கு ஒரு அடையாளமாகத்தான் அன்றைக்கு அன்னாள் இருந்தார். அன்னாள் எப்பொழுதும் அழுது கொண்டே இருப்பாள். அவள் முகத்தை பார்த்தாலே அதில் ஒரு அழுகை இருக்கும். அவள் சிரித்தாலும் அந்த சிரிப்பு ஒரு பூரணமாக இருக்காது. ஒரு சோகமாகவும் விரக்தி சிரிப்பாகவும் ஒரு சோக புன்னகையாகவும் தான் அது இருக்கும். அப்படி அன்னாள் இருந்தாள். ஆனா எப்பவும் அழுதுகிட்டே இருப்பா. ஆனா ஒரே ஒரு முறை தேவனுடைய சமூகத்தில் போய் அழுதாள். தேவ ஆலயத்தில் போய் அழுதாள். கர்த்தரிடத்தில் அழுதாள். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா 1வது அதிகாரம் 18வது வசனத்துல போட்டிருக்குது, அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்க கடவுது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால், அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அதற்கு பிறகு அன்னாளுடைய முகம் துக்க முகம் அல்ல, அது சந்தோஷத்தின் முகம், அது மகிழ்ச்சியின் முகம். குழந்தை பிறக்கல, ஆனா சந்தோஷம் வந்துருச்சு, துக்கம் மாறிடுச்சு. கர்த்தருடைய சமூகத்தில் போய் அழும் பொழுது துக்க முகத்தை மகிழ்ச்சியின் முகமாய் கர்த்தர் மாற்றுவார். அதற்கு பிறகு சாமுவேல் பிறந்தார். அதற்கு பிறகு இன்னும் சில குமாரர்களும் குமாரத்திகளும் பிறந்தார்கள். அதற்கு பிறகு அன்னாளை நினைச்சு பாருங்க, பெனினாளுக்கு 10 பிள்ளைகள் இருந்திருந்தாலும் எந்த பிள்ளையின் பெயரும் நமக்கு தெரியாது. ஆனால் அன்னாளை நாம் இன்று வரை நினைவு கூறுவதற்கு காரணம், அன்னாளுக்கு பிறந்த சாமுவேல் என்கிற தான் முதல் பெயர்செபா வரை அறியப்பட்ட மாபெரும் தீர்க்கதரிசி. இன்னைக்கு உலகத்துல நிறைய பேரு எந்த பேர் வச்சிருக்காங்க லிஸ்ட் எடுத்து பார்த்தா டாப் 10க்குள்ளே வந்துடும் சாமுவேல்ங்கிறது. அந்த அளவுக்கு சாமுவேல், எத்தனையோ சாமுவேல்கள் இருக்கிறார்கள். சாமுவேலுடைய தாயார் என்றால் அன்னாளுக்கு எவ்வளவு மரியாதை இருந்திருக்கும், அன்னாளுடைய இறுதி நாட்கள் எவ்வளவு கம்பீரமாக இருந்திருக்கும். இதான் சாமுவேல் தீர்க்கதரிசியோட அம்மா அப்படின்னு. அப்படி ஒரு பெரிய மேன்மையை கொடுத்தார். அதற்கு பிறகு அவருடைய முகம் மகிழ்ச்சியின் முகமாக, ஆனந்தத்தின் முகமாக, வெற்றியின் முகமாக இருந்தது. அப்போ கர்த்தர் நம்முடைய முகங்களை மாற்றுகிறவர், நம்முடைய அடையாளங்களை மாற்றுகிறவர், நம்முடைய இதற்கு முன்பாக நாம் இருந்த வாழ்க்கை முறையை அடியோடு தலைகீழாய் மாற்றுகிறவர். யோபுவின் அழுக்கான முகத்தை அழகான முகமாய் மாற்றினார். அன்னாளின் துக்கமான முகத்தை ஆனந்தமான முகமாய் மாற்றினார்.
மோசேயின் முகத்தை பிரகாசமாய் கர்த்தர் மாற்றினார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் அவருடைய முகத்தை கலையுள்ள முகமாய் மாற்றினார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற விஷயம், நம்முடைய முகங்களை அவர் மாற்றுகிறார். முகத்தை மாற்றுறாருன்னு நமக்கு எக்ஸ்ட்ரா மேக்கப் எல்லாம் போட்டு கலராக்கி அப்படி இல்லை. நம்முடைய முகத்தை, நம்முடைய அடையாளத்தை, நம்ம இருக்கிற இடத்தில் நமக்கும் மற்றவர்களுக்கும் இடையான வித்தியாசத்தை கர்த்தர் உருவாக்குவார். ஒரு தனித்துவத்தை உருவாக்குவார். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்க, ஆனா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய முகம் வித்தியாசப்பட்டிருந்தது. எல்லாரும் இருக்காங்க, ஆனா ஸ்தேவானுடைய முகம் தேவதூதன் முகம் போல இருந்தது. எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனா மோசையோட முகத்தை ஒருவராலும் பார்க்க முடியாமல் இருந்தது. அதுவரை துக்க முகமா இருந்த அன்னாளுடைய முகம் அதற்கு பிறகு பார்க்கும் பொழுதெல்லாம் சந்தோஷமாகவும் சிரித்த முகமாகவும் இருந்தது. நம்முடைய முகத்தை சிரித்த முகமாக கர்த்தர் மாற்றுவார். நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் நம்முடைய முகத்தில் அது வெளிப்படும். வெறுமனை முகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறவர் அல்ல, நம்முடைய வேரில வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். அவர் சொல்லுகிறார் இன்றைக்கு நம்மை பார்த்து, இனி உங்கள் முகம் செத்து போவதில்லை, இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி உங்கள் முகம் செத்து போவதில்லை. நான் ஒன்றுக்கும் உதவாதவன், பிரயோஜனமற்றவன், எல்லாராலும் வெறுக்கப்படுகிறவன் அப்படின்னு நினைக்கிறவர்களைத்தான் கர்த்தர் உயர்த்துகிறார். உடைந்த பாத்திரத்தை அவர் எடுத்து அவர் உருவாக்குகிற விதம் ரொம்ப ஆச்சரியகரமானது. தாவீது எல்லா சகோதரராலும் ஒதுக்கப்பட்டிருந்தார், அவரை கர்த்தர் ராஜாவாய் மாற்றினார். யோசேப்பு எல்லா சகோதரராலும் விரோதிக்கப்பட்டிருந்தார், கர்த்தர் அவரை பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்தினார். எல்லாராலும் யார் வெறுக்கப்படுகிறார்களோ, எல்லாராலும் யார் புறக்கணிக்கப்படுகிறார்களோ அவர்களை கர்த்தர் தேர்ந்தெடுப்பது கர்த்தருடைய இயல்பு. எருசலேம் மதிலிழந்த பட்டணம் போல இருக்கிறது, நான் அதற்கு அக்னி மதிலா இருப்பேன் அப்படிங்கிறார் ஆண்டவர். எது மதிலிழந்து இருக்கிறதோ, எது குறைவோடு இருக்கிறதோ, எது பலவீனமோ அதில் தன்னை பொருத்தி கொள்ளுகிறவர் ஆண்டவர். ஏன்னா அவர் தானே சிருஷ்டிகர். அப்போ குறைகளோடு, பிரச்சனைகளோடு, கவலைகளோடு, பாரத்தோடு இருக்கிறவர்களை தேடி வந்து அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து அவருடைய முகங்களை, அவருடைய அடையாளங்களை, அவர்களுக்கு ஓடு இருக்கிற மற்றவர்களுக்கும் அவர்களுக்குமான வித்தியாசத்தை கர்த்தர் சீக்கிரத்தில் உருவாக்குகிறார். இன்று நம்மை பார்த்தவர் சொல்கிறார், இனி நம்முடைய முகங்கள் ஒருபோதும் செத்து போவதில்லை. நம்மளும் விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை அறிக்கையிடுவோம். இனி என் முகம் செத்து போவதில்லை, இனி என்னுடைய முகம் வெட்கப்படுவதில்லை, இனி என்னுடைய முகம் துக்க முகமாய் இருப்பதில்லை, இனி என்னுடைய முகம் அழுக்கான முகமாகவோ அழுகிற முகமாகவோ இருக்க போவதில்லை, இனி என்னுடைய முகம் இருளடைந்து இருக்க போவதில்லை, இனி என்னுடைய முகம் சிரித்த முகமாய், சந்தோஷமான முகமாய், கர்த்தருக்காய் பெரிய காரியங்களை செய்கிற முகமாய், அநேகரை ரட்சிப்புக்குள் நடத்துகிற முகமாய், ஆத்தும ஆதாயம் பண்ணுகிற முகமாய், அநேகருக்குள் தெய்வீக கிரியைகளை கட்டளையிடுகிற செய்கிற முகமாய் என்னுடைய முகத்தை கர்த்தர் மாற்றுவார் அப்படிங்கிற விசுவாசத்தோடு இருப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய முகங்களை மாற்றுகிறவர். ஆமென்.